ஃபைனல் இன்ஸ்பெக்ஷன்ல டிஃபெக்ட்ட கண்டுபிடிச்சா நம்ம சேஃப்ட்ன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. ஒரு டிஃபெக்ட் ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருச்சுன்னா, உங்க சிஸ்டம் ஆல்ரெடி ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ISO 9001ல ப்ராசஸ் அப்ரோச் என்ன சொல்லுது தெரியுமா? கம்பெனில புரொடக்ஷன், ஸ்டோர், டிசைன், குவாலிட்டின்னு செப்பரேட் டிபார்ட்மெண்ட்டா மட்டும் பார்க்காதீங்க. ஒரு ப்ராசஸோட அவுட்புட் தான் நெக்ஸ்ட் ப்ராசஸோட இன்புட். இது ஒரு கன்டினியூஸ் கனெக்டட் செயின். ஒரு சிம்பிள் ஃபேப்ரிகேஷன் எக்ஸாம்பிள் பார்ப்போம். டிசைன் டீம் பழைய டிராயிங் ரிவிஷனை இன்புட்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா, ஃபேப்ரிகேஷன் 100% பர்ஃபெக்டாக இருந்தாலும் ஃபைனல் ப்ராடக்ட் நான் கன்ஃபார்மிங்காக தான் இருக்கும். ரீவர்க், ரிஜெக்ஷன், டிலே இல்லை ஸ்கிராப் வரைக்கும் போகலாம். ஏன்னா ரூட் காஸ் ஃபேப்ரிகேஷனில் இல்லை, இன்புட் கண்ட்ரோல்லையே தப்பு நடந்திருக்கு. இந்த ப்ராசஸை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண யூஸ் ஆகிற ப்ராக்டிக்கல் டூல் தான் டர்ட்டில் டயக்ராம். ஃபர்ஸ்ட் ப்ராசஸோட இன்புட்டும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட்டும் டிஃபைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ராசஸ் கரெக்டாக நடக்குதான்னு இந்த 4 பாயிண்ட்ஸை வெரிஃபை பண்ணுங்க. நம்பர் 1, வித் வாட், என்ன மிஷின், டூல், கேஜ், மெட்டீரியல் அண்ட் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணுறோம். நம்பர் 2, வித் whom, யார் பண்ணுறாங்க, அவங்க அந்த வேலை பண்ண ப்ராப்பர் ஸ்கில் இருக்கா. நம்பர் 3, ஹவ், என்ன ப்ரொசீஜர், டிராயிங், ஸ்பெசிஃபிகேஷன் இல்லை WPS ஃபாலோ பண்ணுறோம்னு. நம்பர் 4, மெஷர், ரிஜெக்ஷன் ரேட், ஃபர்ஸ்ட் பாஸ் ஈல்டு, ரீவர்க் பர்சன்டேஜ் இல்லை ப்ராசஸ் KPI மூலமாக பர்ஃபார்மன்ஸை எப்படி மெஷர் பண்ணுறோம்னு. இந்த நாளும் தான் ஒரு ப்ராசஸை பக்காவாக மேப் பண்ணி கண்ட்ரோல் பண்ண யூஸ் ஆகிற டர்ட்டில் டயக்ராமோட 4 கோர் எலிமெண்ட்ஸ். குவாலிட்டினா ஃபைனல் ப்ராடக்டை மட்டும் செக் பண்ணுறது இல்லை, கரெக்ட் இன்புட்டை கண்ட்ரோல்டு ப்ராசஸ் மூலமாக கன்சிஸ்டன்ட் ரைட் அவுட்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் ரியல் ப்ராசஸ் அப்ரோச். புரிஞ்சுதா? இது டே 12. டே 13ல டிஃபெக்ட் வரதுக்கு முன்னாடியே ரிஸ்க்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ரிஸ்க் பேஸ்டு திங்கிங்கில் பார்ப்போம். ஃப்யூச்சர் ரிவிஷனுக்கு இந்த ரீலை சேவ் பண்ணிவிட்டு டே 13க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.